அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எஸ்ஐஆரை வரவேற்று பேசிவிட்டார்கள். அதனுடைய குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எஸ்ஐஆரை அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். எஸ்ஐஆர் நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே எஸ்ஐஆர் எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார். அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது BLA-2க்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய துவங்கி இருக்கிறார். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் MLA-வே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வாக்காளர் பட்டியல் சரி செய்ய வேண்டும் என்பதை இத்தனை நாட்களாக சொல்லவில்லை, இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இப்போது ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள்? அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படி என்று சொல்லுகிறார். எங்களுடைய நிலைப்பாடு டாக்டர் கலைஞர் இருந்த காலத்திலிருந்து சொல்லப்போனால் 15/2/2004 அன்றைக்கு எப்போதும் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய கைப்பட வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை எழுதியிருக்கிறார் 15/2/2004. அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை 2015 துவங்கி 2024 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படி 100க்கும் மேலான கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடித நகல்கள் என்னிடம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும்